ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் சாப்டர் 10. சுக்ரீவன் தன்னுடைய துக்கத்தோட முழு வரலாற்றையும் சொல்லி முடிச்ச போது ராகவன் அத அப்படியே அமைதியா கேட்டுருந்தான். அவருடைய முகத்துல எந்த விதமான கோபமும் இல்லை, எந்த பரபரப்பும் இல்லை. ஆனா உள்ளத்துல ஒரு தீவிரமான தர்ம உணர்வு முதுவா எழுந்தது. அநீதி எங்க இருந்தாலும் அதை நீக்கணும் என்ற நிலை அவர்கிட்ட இயல்பாகவே எழுந்தது. அதே நேரத்துல சுக்ரீவனின் மனச்சோர்வையும் அவன் நன்னா தெளிஞ்சின்றான். துயரத்தில் மூழ்கிய ஒருவனை சந்தித்த போது ஏற்படும் இயல்பான ஒரு கருணை ராகவனின் வார்த்தைகளாக வெளிப்படத் தொடங்கியது. அவர் முதல்ல சுக்ரீவனை உறுதிப்படுத்துறார். என் அம்புகள் ஒருபோதும் தவறுவது இல்லை, அவை சூரியனைப் போல பிரகாசமானது என்று அவன் கூறியது வெறும் ஆயுதத்தின் பெருமை இல்ல, அது தர்மத்தின் ஆற்றல் ஒருபோதும் வீணா போகாது அப்படிங்கிற உறுதியோட வெளிப்பாடு. சூரியன் எப்படி இருளை போக்குமோ அதுபோல தர்மத்தின் ஆயுதமும் அநீதியை கட்டாயம் போக்கும் என்பதே அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம். இதன் மூலமாக ராகவன் சுக்ரீவனின் மனதில் ஒரு நம்பிக்கையை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறார், ஒரு தெளிவான உறுதியையும் அளித்தார். நான் அந்த வாளியை காணும் வரை அவன் உயிரோடு இருப்பான், ஆனால் நான் அவனை கண்ட பிறகு அவன் நிலை முடிந்துவிடும். இது சாதாரணமாக பழிவாங்கக்கூடிய ஒரு எண்ணம் இல்லை, இது காரணத்திற்கும் தர்மத்திற்கும் இடையிலான சமநிலையை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு உறுதி. ஒருவன் மற்றொருவனின் மனைவியை அபகரித்து சகோதர உறவை அழித்து விட்டால் அந்த அநீதிக்கு ஒரு முடிவு வர வேண்டும் என்பதுதான் இதனுடைய தத்துவம். அதாவது தர்மம் தாமதமாக இருந்தாலும் அது கட்டாயம் நடந்தே தீரும். சுக்ரீவனின் உள்ளத்தை ராகவன் நன்னா ஆழமா புரிஞ்சுண்டான். அவன் வெறும் அரசன் இல்ல, தன்னோட மனைவியை இழந்தவன், சகோதரனால வெளியேற்றப்பட்டவன், தனிமையாக வாழ்ந்திருக்கிறவன். இந்த 3 துயரங்களும் சேர்ந்து ஒரு பெரிய துயரக் கடல் போல அவனை அப்படியே மூழ்கடிச்சு இருக்கு. ராகவன் இதை தனது அறிவால் மட்டுமல்ல உள் உணர்வாலும் உணர்ந்து கொண்டார். அதனால் அவர் சொல்றார், நான் உன்னை அந்த துயரக் கடலில் இருந்து மீட்பேன், நீ விரும்பிய அனைத்தையும் நீ அடைவாய். எங்கு மீட்பு அப்படின்னு சொல்றது வெறும் அரசியல் உதவி இல்லை, அது வாழ்க்கையின் மீட்பு, மரியாதையின் மீட்பு, நம்பிக்கையின் மீட்பு. இந்த வார்த்தைகள் சுக்ரீவனின் மனசுல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினது. நீண்ட காலமாக அவனுக்கு ஒரு சந்தேகம், உண்மையில் எனக்கு மீட்பு கிடைக்குமா என்ற பயம், அது மெதுவாக கரைஞ்சது. அதுக்கு பதிலாக ஒரு புதிய நம்பிக்கை உருவானது. அவன் முன்பு பார்த்த உலகம் முழுவதும் அநீதியால் நிரம்பியது. ஆனா இப்போ அவன் முன்னாடி தர்மம் நிறைஞ்ச ஒரு சக்தி நின்னுருக்கு. அதனால அவன் உள்ளம் முழுமையாக திறந்தது. அந்த நம்பிக்கை அவனுக்குள் ஆழ்ந்த சந்தோஷத்தை உண்டாக்கித்து. அது வெறும் சந்தோஷம் இல்ல, பாதுகாப்பு கிடைச்சுடுத்து அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த அமைதி. இந்த முழு நிகழ்வின் உள் தத்துவம் ரொம்ப முக்கியமானது. ஒரு புறம் துக்கத்துல மூழ்கிய உயிர்கள் இருக்கு, மறுபுறம் தர்மத்தை நிலைநிறுத்தும் சக்திகள் இருக்கு. இவை இரண்டும் சந்திக்கும் போது உலகம் வெறும் நிகழ்வுகளின் மேடையாக இல்லாமல் மாற்றத்தின் இடமாகவே மாறுகிறது. துயரம் பேசப்படும் போது அது தனியா இருக்காது, அதுக்கு பதிலா அது தீர்வை உருவாக்கும் தொடக்கமாக மாறும். கருணை வெளிப்படும் போது அது வெறும் உணர்ச்சி இல்லை, அது செயலாக மாறிவிடும். தர்மம் பேசப்படும் போது அது வெறும் கொள்கை அல்ல, அது செயலில் இறங்கும் சக்தியாகவே மாறிவிடும். இப்படி இந்த சந்திப்பு சுக்ரீவனின் துயர வரலாற்றையும் ராகவனின் தர்ம உறுதியையும் ஒன்றாக இணைத்தது. அது ஒரு புதிய பாதையை திறந்து விட்டது. அந்த பாதை வெறும் வாலியின் அழிவுக்கானது அல்ல, அது நியாயம்
மீண்டும் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு பெரிய தர்ம பயணத்தின் தொடக்கம் அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து அடுத்த 11வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.